ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம கோதுமை ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆமாங்க, இதில் நம்ம மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ சேர்க்க போகிறதில்ல. இதை முழுசுமே நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். மேலே நல்லா மொறுமொறுப்பாக உள்ள நல்லா ஜூஸியாக உள்ள இந்த கோதுமை ஜிலேபி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை மைதாவில் செய்கிறதுனால நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இனிமேல் நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவுலையும் ஜிலேபி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம எந்த கப்பால் கோதுமையை அளந்தெடுத்தோமோ அதே கப்பால் பாதி அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு தயிர் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ சேர்க்காதனால முறுமுறுப்புக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. நம்ம ஜிலேபி எப்பயுமே கலர்ஃபுல்லாக பார்த்து பழகிட்டதுனால இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பிழியும் போது இது நமக்கு ஜிலேபி நல்லா ஷேப்பாக கிடைக்கும். நல்லா கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே அளவுக்கு தண்ணி, 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டு இருக்கணும், இல்லைனா அடியில் கட்டி மாதிரி படிஞ்சிரும் அது. இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடணும். கம்பி பதம் பார்த்து எடுக்க தெரியலனா இந்த சர்க்கரை நல்லா கொதித்து நுரைச்சிட்டு பொங்கிட்டு வரும். அந்த டைமில் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இந்த பாகு உறையாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஜிலேபி பிழியறதுக்கு நம்ம இந்த மாதிரி அடி சமமாக உள்ள கடாய் எடுத்துக்குங்க. அதில் எண்ணெய் நம்ம 1 இன்ச் அளவுக்கு ஊற்றினா போதும். நான் இதுக்குள்ளே ஒரு சின்ன தட்டு போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு நான் ஜிலேபி செய்யும்போது காமிக்கிறேங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுத்து. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது போடாமல் நீங்கள் ஜிலேபி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஜிலேபி சப்பையாக தான் இருக்கும். நல்லா உருட்டலாக உப்பிட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த ஒரு சிட்டிகை சோடா உப்பு. நீங்கள் இதை போடாமலும் செய்யலாம், ஆனால் உங்களோட ஜிலேபி இந்த மாதிரி சப்பையாக தான் இருக்கும். நல்லா உருட்டலாக உப்பலாக இருக்காது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாக போட்டுடாதீங்க, சின்னதாக ஓட்டை போட்டுக்குங்க. இது நம்ம ஜிலேபி பிழியறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க இந்த பாட்டில். இப்போ இந்த மாவை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இது நம்ம அழுத்தினா தான் மாவு வெளியே வரும். அதனால் நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம அது உள்ள ஒரு சின்ன தட்டு போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சோம்னா நம்மளோட ஜிலேபி எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு நேரடியாக இதிலே பிழிய வரும்னா நீங்கள் வாணல்லே கூட பிழிஞ்சிக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு அதில் பிழியும் போது அவங்களோட ஜிலேபிலாம் பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்கும். உங்களுக்கு சைஸ் சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு டப்பாவோட மேல் முடியை இதில் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக விட்டுடுங்க. நம்ம அந்த ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு சேர்த்ததுனால தான் இது நல்ல உருட்டலாக உப்பலாக இருக்குது பாருங்கள். இல்லைன்னா நம்மளோட ஜிலேபியெல்லாம் சப்பையாக தான் வரும். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பிழிஞ்சதெல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ அதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு லைட்டாக சூடாக இருக்கணுங்க. ஆறி போயிருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஜிலேபிக்குள்ளே சர்க்கரை பாகு நல்லா இறங்கும். நம்மளோட ஜிலேபியும் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் ஊறினா போதுங்க. நல்லா ஊறி நமக்கு நல்ல ஜூஸியான ஜிலேபி கிடைச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.